பதவி கொடுக்குறீங்களா? மேலே சந்தோஷம். இந்த ஒரு போக்குவரத்து சேவையை வந்து அண்ணாவோட ஐடியாவிலையும் தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். இது வந்து நம்ம இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை செய்யணும்னு நினைக்கிறேன். ராஜ மரியாதையோடு இந்த ராஜ கதிரையில் ரதியம்மாட கைக்கு கையளிக்கப்படுது இன்ஜினியரிங். அப்ப அடுத்த பொறுப்பு கொஞ்சம் அமைதியா வழியா இருங்க. இது அவர சீட் தானே தான். ஹரி ஓம் ஜோவாம் புஷ்பம் வேரம் புஷ்பவாம் ரஜாவாம் பஸ்வாம். தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றிவா. நான் உங்கள் சகோ பது. ஸோ நான் இப்போ வந்து எங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி அப்படின்ற ஒரு நகரத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். ஸோ விடிய நேரத்தோட வலிக்கிட்டு வந்தாச்சு. எதுக்காக அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கு என்ன நாள் அப்படி என்று சொல்லி. நேற்று வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் அனுஷனுடைய இன்றைக்கு கடை ஓப்பனிங் இன்றைக்குன்னு. ஸோ அதுக்கு வந்து எங்களை வந்து விசேடமாக இன்வைட் பண்ணியிருந்தவங்க கட்டாயம் வரணும் அப்படி என்று சொல்லி நாங்கள் அதுக்காக எங்களை சொன்னதுக்காக மட்டும் இல்லாமல் சொல்லாட்டி நான் கட்டாயம் வந்துருப்போம். ஏன்னா எங்களுடைய அண்ணன் மாதிரியவர். ஸோ கட்டாயம் வர வேண்டியது இன்வைட்டும் பண்ணி தர. அதுக்காக நான் ஏர்லியாக வரணும் தானே. என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர்லியாக வரணுன்றதுக்காக நேரத்தோடய வெளிக்கிட்டு வந்தாச்சு. இன்னும் ஓப்பனிங் நடக்கே இல்லை. 9:45 அப்படின்னு சொல்லி டைம் சொல்லியிருந்தவர். நாங்கள் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 9:44. இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது சரியா. இப்போ வந்து நாங்கள் கடைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கடையடிக்கு போயிட்டு கடை எப்படி இருக்குது மற்றது என்னென்ன மாதிரி சிஸ்டங்கள் நேற்று வீடியோவும் போட்டுட்டார். இருந்தாலும் நாங்களும் கொஞ்சம் அந்த என்னென்னு சொன்னால் இன்றைக்கு தான் வந்து அந்த பதவிகள் கொடுக்குற அப்படின்றத சொல்லியிருந்தார். இன்றைக்கு அந்த ஓப்பனிங்கில் வந்து யார் யார் பங்கு கொள்கிறாங்க மற்றது எப்படி இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் யார் யாருக்கு அந்த பதவிகள் போப்பதுன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். எங்களோட வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு சுவாரஸ்யமான வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா நாங்கள் நிற்கிற இடம் வந்து எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் அனுஷன் ட்ராவல் அண்ட் டூரிசியம். அப்படி காட்டுங்க அப்படி எங்கால அதுக்கு முன்னாலே வந்து நிற்கிறோம். அழகாக பலூன் எல்லாம் கட்டி அந்த போட்டை பாருங்களேன். சும்மா சட்டப்படி இருக்கேனே பஸ்ஸோட ஃபோட்டோலாம் போட்டு ஏகே வாய்ஸ் ஆஃப் அனுஷான் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லி போட்டு அழகான ஒரு போட்டோட அந்த கடை இருக்குது. மற்ற முன்னுக்கு ஃபுல்லாக வாகனம். அதனால் வாகனம் வேடக்கேனே இப்போ நிறைய பேர் நிற்கிறாங்க. ஸோ உள்ளே போய் யார் யார் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கு முன்னுக்கு அண்ணாக்கள் நிற்கிறாங்க. அண்ணாக்களுக்கு வந்து அனுபவப்படாது. என்ன வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். ஹக்மி அங்கே கேட்க மாட்டேன். ஓகே எல்லாரும் தெரிஞ்சிருக்கு. வேணா நம்மளோட மக்கள் நான் என்னன்னா மற்றது வந்து லிங்கா நானே. சரி ஓகே என்ன உள்ள போகலையா? வாங்க இவர் நம்மளோட சனுபுரோ நிற்கிறார். எல்லாரும் தெரிஞ்சிருக்கு சனுபுரோ. அடுத்து வந்து திவாபுரோ நிற்கிறார். வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க? புது கெட்டப்பா நல்லா இருக்கு. கிருஷ்ணா அண்ணா, கவிதாஸ் அண்ணா, மற்றது அனுஷன் அண்ணா, நிறைய யூடியூபர்ஸ் வந்து இங்கே நின்று கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் ரெண்டு பிரமாண்டமான முறையில் இந்த கடையை வந்து ஓப்பனிங் பண்ண போகிறோம். எல்லோரும் கேமராவோட நிற்கிறாங்க, பார்த்தா தெரியும். இதில் மிது, நம்மளோட நண்பன் ஜினிஷும் நிற்கிற, அது கவிதாஸ் அண்ணா, எல்லாருமே கைது கொண்டு நிற்கிறாங்க. நண்டு இப்போ வந்து பால் வந்து கொதிக்க வச்சுருக்கிறாங்க. என்ன பால் காய்ச்சிறது, அதாவது இதுக்கான பால் காய்ச்சிற நிகழ்வு. ஒரு புது வீடு போகிற இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு புதுசாக தொடங்கக்குள்ள வந்து பால் காய்ச்சுவாங்க. அது அவங்களோட தமிழ் சம்பிரதாயப்படி அந்த அடிப்படையில் வந்து இப்போ பால் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. என்ன கிருஷ்ணா பொங்குமா இன்றைக்கு? ஹரி ஓம் ஜோவாம் புஷ்பம் வேரம் புஷ்பவாம் ரஜாவாம் பஸ்வாம். நீங்க
யோவா ஆயன நம்பேத ஆயகவாம்பவது ஹரி ஓம் புவன பவன திருஷ்டி ஸ்ரீ சங்கர ஓம அனுகிரகண்ட அரோகரா தமிழ தப்பா சொன்ன பிரச்சனை இல்ல, சமஸ்கிருதத்தை தப்பா சொன்னா நிறைய பேர் சண்டை பிடிக்கிறது இருக்கு. இப்ப சொல்லுங்க brother, நீங்க இந்த பால் பொங்குற மாதிரி வெடியெல்லாம் கொடுத்துறாங்க பொங்கி வாளியணும் அப்படின்னு சொல்லி அது நீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வந்து ரிப்பன் கட் பண்ணி கடைக்குள்ளே ரதியமாக வர போகிறாவு. ரதியமாக தான் வந்து கடையை ஓப்பனிங் பண்ணி வைக்க போகிறாவு. சரியா வந்து திரும்பி சொல்லுங்க. இப்ப இல்லையா அப்ப எங்க நிறுவனத்துல முதல்ல ரிபன் தானே அப்புறம் வாங்க 1 2 3 ஸ்டார்ட். ஓகே, இதுதான் வந்து மேனேஜரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மேனே எங்கள் ரதியம்மாவை கொண்டு முதல்ல இப்படி தாட போகிறோம். கடையோட ஓனர் ரதியம்மா வந்து இந்த ராஜ என்ன சொல்றது ராஜ அது வந்து பெரிய அதுல வந்து இருக்காட போகிறோம். மேனே அப்படியே காட்டுங்க. அது தெரியுமா ராஜ மரியாதையோடு இந்த ராஜ கதிரையில் ரதியம்மாட கைக்கு கையளிக்கப்படுது தானே. எப்படி சுத்தி பாரு ரதியம்மா, சுத்தி பாரு சுத்துதா. ஓகே ஓகேயா சுத்துங்க நிறைய இப்படி சுத்துங்க சோபா செட் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். வேலைக்கு இன்டர்வியூ எப்ப நடக்குறாங்கம்மா? பிண்டல் ஸ்டார்ட் அண்ணே, பிண்டல் ஸ்டார்ட் ஏல வந்து 3 பாஸ் வேணும். சரியா 3A தான் வேணும். 3 பாஸ்னா 3A வேணும். சரியா குவாலிஃபிகேஷன் என்னடா ஏல 3A வேணும். சரியா வேற என்ன சொல்லுங்க. அப்பா நீ ஆக்களை கம்மி பண்ணலாம், இல்லாட்டி ஆக்கள் முடியும். இப்போ வந்து இப்போ என்னன்னு சொன்னால் டீம் யாரா இருப்பது என்னென்ன பொறுப்புல இருக்கிறாங்க சொல்ல தானே டைம் ஆகுதானே. ஓகே மக்களே, இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் எங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம் தானே. இதுக்கு உண்மையிலேயே அழைப்பு ஏற்று வருகிறது இருந்தால் எல்லாருக்கும் என்ன இப்போ தூரத்துலேருந்து வெளிநாட்டில இருந்து என்ன எல்லாரும் வந்திருக்காங்க. கிருஷ்ணாண்ணா அதே இதில் எங்களோட அத்தனை நான் சொல்கிறவர் நாங்கள். சரியா நாளைக்கு அவங்க தான் நாங்கள் ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறோம். அதே மாதிரி அண்ணா அவங்களோட சொந்தம் அண்ணா வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பழக்கம். அதில் சேர்த்து இங்கே வரணும் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இட்டோட வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. சசியம்மா எங்க கையை வைத்துங்க. சசியம்மா வந்து இன்றைக்கு போகிறாங்க. வாங்க சசியம்மா. அப்போ இவங்களும் வந்து போகிறாங்க. அதை தாண்டி இப்போ இங்கேருந்து பக்கத்துலேருந்து அழைப்பிட்டு வருகிறது இந்த எல்லா என்ன நண்பர்கள் யூடியூபர் எல்லா யூடியூபருக்கும் இந்த இடத்துல நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் வந்து சொல்லி வந்ததுக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து காலையில் பிடிச்சாவும் 5 மணி கிடந்து வரலாம் காட்டுறாங்க நண்பன். எல்லாருக்கும் நன்றி. காலையில பிறலாம் வந்து மலம் கட்டுறதுக்கு நன்றி. திவானுக்கு நன்றி. மொழிபெயர் நன்றி. மொழிபெயர் இருக்காங்க. என்ன நன்றி ஒரு ஆள் சொல்லாட்டி கூடாது, மிஸ் ஆயிரும். நைட்டுக்கு இது வேற நன்றியா? ஓகே, உண்மையிலே கிருஷ்ணா பாத்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு அவங்களோட வீட்டு வேலை இருந்ததுன்னு இருந்தாலும் வேலை
பழுக்களுக்கு மத்தியில் வந்ததுக்கு உண்மையிலே நன்றி சொல்லிக் கொள்றேன். ஏன்றால் காரணம் என்ன சொன்னா நிறைய பேரும் சொல்லுவாங்க என்ன கிருஷ்ணாவுக்கு மனுஷனுக்கு சண்டையா 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 பிரிஞ்சுட்டாங்களாம் பேசுறாங்க. அவங்களோட வாட்டில் ஒரு கதையை வந்து கட்டுட்டாங்க. ஏன்டா அவங்களோட வேலைப்படு காரணமாகவும் எங்களோட வேலைப்படு காரணமாகவும் வந்து சந்திக்க முடியல. ஒரு சில காரணங்களை வச்சு அதே வந்து பேசி கொண்டிருக்கீங்க. இதுல ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வந்து அனுப்புங்க. ஓகே, உண்மையிலே நன்றி வந்தது கவிதாசுக்கு. அக்கினி எங்க சுற்றுலா போயிட்டாங்க. அதுல மொழிப்பெருக்கு நன்றிகளை வந்து நாங்கள் சொல்லிக் கொள்றோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட நிறுவனத்துல வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்துட்டு இப்போ கொஞ்சம் பேர் ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு பொறுப்பு கொடுப்போம். அவங்கள தான் இங்கே நின்று இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து செய்வாங்க. அந்த வகையில முதலாவது ஒரு பொறுப்பு கொடுக்க போறோம். எங்க தம்பி சனு சனவை பாத்தீங்கன்னா அவருக்கு இடம் ஒன்று இருக்கு, கூட்டிட்டு போமா. ஓகே, இந்த ரூம் வந்து சனவுக்குரிய இடம் தான் அது. வழியா இருங்க, இது அவருடைய சீட் தானே தான். ஓகே வாங்க பொறுப்பு சொல்லு. சரியோ, இவர் பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா வந்துட்டு சோசியல் மீடியா ப்ரொமோஷன் பொறுப்பதிகாரி. இவர் தான் மார்க்கெட்டிங் இங்க இருக்கக்கூடிய விளம்பரப்படுத்தல் முழுக்க வந்து இவர் தலைமையில வந்து நடக்கும். சொல்லிக்கிட்டோம், எல்லாரும் கைதட்டுங்களா. சரியோ, எங்களோட கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்களாக எடிட்டராக வந்து அதன் இதில் வந்து யூடியூப்ல ஏதாவது பிரச்சனை வந்தால் நாங்கள் பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் வந்து கிருஷ்ணாவோட சொல்லுவோம், அதே மாதிரி திவானோட சொல்லுவோம். அதை தாண்டி செய்வங்களை வந்து இப்போ தம்பி வந்து செய்வான். எல்லா பொறுப்பும் அவர் அம்மா செய்வார். நன்றி, அவருக்கு பெரிய ஒரு பொறுப்பாக கொடுத்துறாங்க. சந்தோஷமா? நன்றி. ஓகே ஓகே, வாங்க அடுத்த பொறுப்பாக கொடுக்கணுமா. ஓகே, முக்கியமாக வந்து இப்போ அடுத்த பொறுப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த மேசக்குரியால் யாருன்னு சொன்னால் இவர் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர். யாரென்றால் மேனேஜர் இல்லாத டைமில் வந்து மேலதிக விஷயங்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர். எங்களுடைய கேமராமேன் மற்றும் வாய்ஸ் ஆஃப் பனிஷன் ப்ளோக்கினுடைய எல்லாம் வந்து செய்யக்கூடிய எங்களுடைய முதுகெலும்பு. வாங்க அவங்களோட சீட் வாங்க. ஓகே, அப்படி இருக்க வந்து இருங்க. அம்மா வாங்க, விடுங்க, ஒப்படைங்க பொறுப்பு. சத்தியபிரமாணம் எங்கட சேவையை விளையாட்டுத்தனமாக இல்லாமல் மிகவும் சீரியஸாக எடுத்து நடத்த பொறுப்பளிக்கின்றோம். சிரித்த முகத்துடன் நேர்மையாக செய்ய பொறுப்பளிக்கின்றோம். சரியோ, ஓகே. என்னென்றால் என்ன காரணத்தை அந்த பொறுப்பு கொடுக்கணும்னு சொன்னா இப்ப சில பேர் கதைகள் நக்கல் கதை யூடியூபர் நம்ம தெரிந்தானே, அவன் கேமரா தூக்கணும், வீடியோ எடுத்துக்கணும், அவனுக்கான பொறுப்பு இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நக்கல் இல்ல அண்ணா நம்மானே எல்லாரும் அப்ப என்னன்னு சொன்னா வந்து நக்கல் கதை கேட்கிறவங்க. இப்ப நாங்க இது வந்து இப்ப எங்க வாய்ஸ் ஆஃப் பனிஷன் பிரைவேட் லிமிடெட் தனியார் கம்பெனி, அதுல வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பொறுப்பு வந்து நாங்க இது கொடுத்துருக்கோம். வாழ்த்துக்கள், நன்றி. சரி, எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கேன். இவ்வளவு நாள் வந்து ஒரு ஃப்ரீடம் அதிரிஞ்சோம். விளையாட்டு பின்னேத்துல விளையாட போறேன். காலையில நம்ம நினைச்சிருங்க வரேன். இது ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்யக்கூட குறிப்பிட்டேன். இப்போ 8 மணி 5 மணி கூட அது வேலையை நம்ம செய்யலாம். இவ்வளவு நாள் நம்ம நம்மளோட வேலை செஞ்சானே. அவர் இப்ப சொல்றாருன்னா இப்ப யூடியூப் வீடியோ எடுக்கிற வேலை இருந்தும் அவரோட வேலையை பாக்குறது ஒருத்தட்ட கேட்காம ஓடலாம். இப்ப போயில இப்போ ஒரு 2 தனியாங்க பின்னுக்கு மட்டும் வேற என்ன மாதிரி சந்தோஷமா? நல்ல சந்தோஷம்டாப்பா. மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் நம்ம இல்ல பெரிய ஒரு போஸ்ட் தானே. இப்பதான் பதவி கொடுப்போம்.
பொறுப்பு தருவாங்க. நீங்க இப்ப இனி வந்து கேக்குள்ள சொல்லுவா விளக்கமா தனித்தனியா கேக்குள்ள விளக்கமா சொல்லுவா. நன்றி 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 அப்படியே கிஃப்ட் ஒன்றும் இல்லையடா கையை மட்டும் கிஃப்ட் உங்களுக்கு இல்ல கம்பெனி தான் இல்ல அது புதுசா நன்றி. டேய் அது எங்கட கிஃப்ட்ரா? சரி அண்ணா ஓகே அடுத்த பொறுப்பு வாங்க வாங்க. ஓகே இதெல்லாம் பாருங்க அடுத்த பொறுப்பா பார்த்தீங்கன்னா இப்போ யூனிவர்சிட்டி கெடுபட்டுருக்க இன்ஜினியரிங். அப்போ அடுத்த பொறுப்பு கொஞ்சம் அமைதியா வரும். இப்போ மெயினாக இப்போ மிதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்க மாட்டா தெரியுதாண்ணா வீடோட கண்டா வெளியில் போயிடுவாங்க சனவதை மாதிரி வந்து ப்ரொமோஷன் போயிடுவாங்க. இங்கே மெயினாக வந்து நின்று வேலை செய்யக்கூடிய ஆளுன்னு சொன்னால் இவர் தான். உங்களோட பேரை சொல்லுங்க. சனோஜன். சனோஜன் இப்போ A-level முடிச்சுட்டு இப்போ யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ இந்த பெரேனியாஸ் யூனிவர்சிட்டி எஸ்பாம் போட்டு இப்போ யூனிவர்சிட்டி செலெக்ஷன் இங்கே ட்ராவல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண சொன்னேன். அப்போ மேனேஜர் வந்து ஓகே அவரே சொல்லிதான் அவரா இப்ப மேனேஜர் அவர் தான் இப்ப மெயின் ஆளா கைதாடுங்க எல்லாரும். மேனேஜர் சொல்லியாச்சு அவன் என்ன ஒர்க் பண்றாரு என்ன சொல்லு இதுதான் சொல்லுவோம். நீங்க ஓடிடுவீங்க அண்ணா கிருஷ்ணன் வாங்க. நீங்க பதவி கொடுக்குறீங்களா? வாழ்த்துக்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இந்த பெரிய கம்பெனிக்கு மேனேஜரா இருக்கீங்க, எப்படி இருக்கு உங்க ஃபீலிங்? மேனேஜர் சொன்னதால சொல்லல. நாளைக்கு வந்தா இப்போ என்ன வேக்கண்ட் மேனேஜர் சொல்லுவோம் இல்லதான் மேனேஜர் சொன்னாலே பெரிய எல்லாத்தையும் பொறுப்பு நீங்க எல்லா டைம்ல நாங்க இருந்தாலும் நீங்க பொறுப்பு இல்லாட்டி நாங்க கடைசியா நீங்க கதவோட கூட்டானே நீங்க தான் வேணாம் போற டைம் நான் சொல்றேன்டா உங்க சிறிய வயதுல எவ்வளவு பாரிய பொறுப்பு கொண்டு வந்திருக்காங்க. உங்க இருக்கு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு லைஃப்ல லேர்னிங்கா இருக்கு உங்களுக்கு. இது தாண்டி நீங்க என்ன சொல்றது இப்போ ஃபியூச்சர்ல ஒரு ஜாப் போகணும்னு சொன்னா நீங்க இதை வச்சு கொண்டு வர எக்ஸ்பீரியன்ஸ் சில டைம் இதே வந்து உங்களுக்கு ஃபியூச்சரா மாறலாம். இதை மாறலாம். இதை நீங்க கொஞ்சம் பெஸ்டா கொண்டு வரலாம். உங்க கூட இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்காலத்துல அவர் வந்து நம்ம சொந்தமா ஆகப்படுறாரு. அதை சொல்லிக் கொண்டு வேணே எப்படி சொந்தமான சொல்ல தேவை. அடுத்தது கொஞ்சம் ஒரு 2 வருஷம் கிடக்குது அப்படி அப்ப சொல்லுமா. ஆனா அது இப்பவே தெரிஞ்சிட்டு சொந்த அறிவுப்படுத்த சரியா எதிர்காலத்துல நெருங்கி இருக்குமா அதான் சொல்லிக் கொள்றோம். வாழ்த்துக்கள் என்ன வாழ்த்துக்கள் இருங்க கைதாடுங்க எல்லாருமா. ஓகே மேலே சந்தோஷம் என்ன மேலே இவ்வளோ பொறுப்பு வந்து கொடுத்துருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னா வாங்க அடுத்த இன்னொரு சேவை ஒன்று செய்கிற மேடம் இல்லைங்க. இன்னொரு சேவை என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்மளோட முயற்சியில் நான் அந்த ஏற்கனவே வந்து டிக்டாக்கில் வந்து சொன்ன மாதிரி இன்று முதல் எங்களுடைய வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 100-120 கிலோமீட்டர்லேருந்து உங்களுக்கு தெரியும் தாந்தாமலை அந்த சைட்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போக்குவரத்து வசதி கொஞ்சம் குறைஞ்சிரியா. ஏன்னா இப்போ அங்கே வாகனங்கள்லாம் வந்து பெருசாக போகாது. அப்போ அந்த போக்குவரத்துக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய சிரமம் வந்து இது பண்ணுறாங்க. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கொண்டு தான் வந்து பிறருக்கு உதவி செய்யணுமே. இப்போ நாங்கள் வந்து இப்போ ட்ராவல்ஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட இந்த போக்குவரத்தினோட வந்து என்ன உதவி எங்களால் செய்யலுமோ அதுதான் வந்து செய்யலும். அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்று முதல் நாங்கள் ஒரு 100-120 கிராமங்களுக்கு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவையை வந்து நாங்கள் இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா 24 மணித்தியால சேவை அது. இவர் தான் வந்து முழுக்க நிற்பார். இவர்கிட்ட தனி வாகனம் நாங்கள் கொடுத்து இவர் தான் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவார். இப்போ யாராவது வந்து கோல் அடிச்சிங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஆஃபீஸ் கூட வந்து இவர் வந்து கோலை ஆன்சர் பண்ணி இவர் வந்து போக வேண்டிய வைத்தியசாலைக்கு கொண்டு சேர்ப்பாங்க. இது எங்களுடைய முதலாவது முயற்சி. எதிர்காலத்தில் இன்னும் உதவிகள் செய்யலாம். உண்மையிலே அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு நாங்கள் இந்த உதவி செய்கிற விருப்பம் உண்மையிலே எப்படி வந்ததுன்னு நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க. அதுக்கான முக்கியமான காரணம் வந்து இல்லை உண்மையில் வந்து கிருஷ்ணான் காரணம்னு சொன்னால் நான் வந்து கொழும்புல தெரிஞ்ச விஷயம் நல்லா இருக்குன்னு யாழ்ப்பாணத்துக்கு போனவர் கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கார். அப்போ ஃபேமஸாக நாங்கள் எடுத்து போனால் சரியோ
அப்போ வந்து எடுத்து போட்டாங்க வியூஸ் வரும் என்ற அடிப்படையில் நாங்கள் போனோம். உண்மையான நோக்கம் அது. உண்மையில வீரியம் பார்த்துருந்தாங்க. போயிட்டு சந்திக்க உடனே வந்தார். நாங்கள் முதலாவது இன்டர்வியூ பண்ணுறோம்னா நான் அவர் வந்து முதல் நாள் இன்டர்வியூ பண்ணது, அவர் என்ன பீச்சில் வச்சு என்ன பிஹெச் அப்துல் ஹமீத் இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த முறை கொழும்பு வரக்குள்ள நல்லா கனெக்ஷன் ஆகிடுது. நல்லா பழகினது பிறகு நான் கோட்டாவை முடிஞ்சது பிறகு நாங்கள் போனாங்க. போன டைமில் கிருஷ்ணனா வந்து உதவி திட்டங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தவங்க. அவர் அந்த உதவி திட்டங்களை பார்த்துட்டான். ஒரு கிளிநொச்சிக்கு போன டைமில் நாங்கள் 2 பேரும் பைக்கில் போனாங்க. போன டைமில் வந்து அப்போ அண்ணா வந்து ஒரு வீடியோ எடுத்தவர், ஒரு உதவி கேட்டவங்க. அப்போ அண்ணன் தான் சொன்னவர், அவர் வேலை சொன்னவர் என்னென்னு சொன்னால், தம்பி இப்போ நானும் வந்து தொடர்ந்து போடையிலாது, இப்போ நீயும் என்னோட இருக்கிறார், நீயும் பார்த்து உன்னால் முடிஞ்ச சப்போர்ட் செய்ய, நீ யூடியூப் தானே செய்கிறான்னு சொல்லிட்டு முதலாவது வீடியோ வந்து அண்ணா அன்னைக்குள்ள நாங்கள் செய்தாங்க. அண்ணா செஞ்சுனாங்க. அதுலேருந்து தான் ஆரம்பம். அதுலேருந்து வந்தால் முதல் படி. இப்போ 1008 பிரச்சனைகளை வந்து உள்ள நிறைய சொல்ல விரும்பல பிரச்சனையால் இப்போ உதவி திட்டங்களை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கோம். இருந்தாலும் எங்களோட முயற்சியில் வந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அண்ணாட்ட நான் கால் பண்ணி கேட்டேன். நான் அண்ணா அப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறேன்னா என்ன பண்ண சொல்லவும், தம்பி நல்ல விஷயம் நீ செய்யணும்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை வந்து முதலாவது அவராக சொல்லியிருந்தவர், வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருந்தார். உண்மையில் அண்ணாவுக்கு நன்றி. உனக்கு நன்றி. எனக்கு தெரியாது. சரியோ, உண்மையிலே சந்தோஷம். இந்த ஒரு போக்குவரத்து சேவையை வந்து அண்ணாவோட ஐடியாவிலையும் தான் இப்போ நாங்கள் செய்கிறோம். இது வந்து நம்ம இறந்து போகும் வரைக்கும் இந்த சேவையை செய்யணும்னு நினைக்கிறேன். உண்மையிலே சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு இப்போ கிட்ட இல்லை, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரு பிள்ளைதா ஜேக்கா, அப்போ அவங்கள நாங்கள் உதவி கேட்டு வீட்டை வந்தவங்க. ஆட்டோவுக்கு போகிறதும் 200 ரூபா காசு இல்லாமல் இருக்குது. அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார், சண்டை பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த ஐடியா வந்து, ஓகே நம்ம கற்பிணி எல்லாருக்கும் செய்யலாம்ண்ணா, செய்யறேன்டா நம்ம 24 மணி நேரம் கொடுக்கணும். அது அந்த அளவுக்குலாம் காசு இல்லைன்னு. இப்போ நோம்பலாக வந்து இப்போ கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ நாளைக்கு 2 நாளில் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னால் எப்படி அவங்க ஆட்டோலாம் போகணும். ஒரு கிட்டத்தட்ட 1000 பிடிச்சி போகிறோன்னு சொன்னால் வந்துட்டு அங்கேருந்து வரது 3000 ரூபாய்க்கிட்ட தேவைப்படும்ண்ணா. 3000-2500 கிட்ட தேவைப்படும். அப்போ அதை வந்து இப்போ எங்கள்கிட்ட வந்து கால் பண்ணி சொன்னாங்கன்னு சொன்னால், நாங்களே இங்கேருந்து எந்த விதமான ஒரு காசும் வாங்காமல் இலவசமாக வந்து அவங்க போக வேண்டிய இடத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு சேர்ப்போம். இது நாங்கள் இன்று முதல் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அதில் தொலைபேசி இலக்கத்தையும் இப்போ நாங்கள் தாரோமா. கர்ப்பிணி பெண்கள் நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முந்தைய நீங்கள் போகணும்னு சொன்னால் நீங்கள் நேரத்துக்கு வந்து எங்கள்கிட்ட புக்கிங் பண்ணலாம். நாங்கள் வந்து டிரைவரோட வந்து வாகனத்தையும் வந்து அனுப்பி வைப்போம். அந்த வாகனம் வந்து 1000 ஒருத்தெல்லாம் போதண்ணா, தனியாக அது கொண்டு கார் நிற்கும், அதுக்கு மட்டுமே நிற்கும். அப்போ அந்த வகையில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 076 34 22 808 076 34 22 808 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து இன்று முதல் நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உங்களுடைய இடத்துக்கு வந்து உங்களை வந்து பத்திரமா வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்போமே என்று சொல்லிக்கொள்கிறேன். அதில் பொறுப்பை வந்து இவர்தான் கூட ஒரு கை விடுங்கண்ணா, இவர்தான் அந்த தனி பொறுப்பை வந்து கொடுத்துருக்கேன். டிரைவிங் எல்லாம் தெரியும், அடுத்த இடங்கள் தெரியும், இந்த இடமன்றத்தால் இடங்கள் ஃபுல்லாக தெரியும், போயிட்டு இருந்த சேவை வழங்குவார். சந்தோஷம். அவசரம் உண்டான்னு சிலவா போகணும். ஓ அது அது அவசரம் உண்டாக அது இது கொஞ்சம் அவசரம் உண்டான்னு சிலவா போகும், மெல்ல மெல்ல தான் போகணும், அது தெரியும். ஓகே சந்தோஷம். இவ்வளவுதான் நாங்கள் வழங்கக்கூடிய பொறுப்பு. அடுத்து இன்னொரு 2 தங்கச்சாக்கள் இருக்காங்க, ஒரு ஆள் நான் காட்டல, ஒரு ஆளை காட்டுறோம். பார்த்தீங்கன்னா இவங்களையும் வந்து நாங்கள் இப்போ வேலைக்கு எடுத்துருக்கோம். சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து செய்கிறோம். அதில் வந்து இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து நிறைய வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படி சர்ப்ரைஸ் பண்ண போக்குள்ள பொடியன் தான் வந்து மிக்கிக்குள்ளே இருந்து பறனு. அப்போ வந்து அவங்க பக்கத்துலேருந்து டான்ஸ் பண்ணக்குள்ளேயோ அவங்க வந்து ஒரு ஹெல்த்தி ஃபீலிங்கை வந்து இது பண்ணுவாங்கன்னு. அப்போ அதனால கேர்ளை வந்து இப்போ 2 பேர் வந்து கேர்ள் எடுத்திருக்கோம். அவங்களே மிக்கிக்குள்ளே போனான்னு சொன்னால் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கூச்சம் வராதுன்னு. அப்போ சோசியலிசமாக வந்து அவங்களோட வந்து காய்ச்சி கொள்வாங்க. கிட்டத்தட்ட தங்கச்சி வந்து 1 வருஷத்துக்கு முந்தி என்ன வீட்டை வந்தீங்க, வீட்டை வந்த டைமில் தங்கச்சி வந்து மனவரத்தப்பட்டு காய்ச்சிருந்த ஒரு விஷயம். ஆனால் எனக்கும் வந்து வெளியில் போகிறதுக்கு விருப்பம், இப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுலாம் விருப்பம். நாங்கள் ஒரு இடத்துல வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது கேட்டு நாங்கள் அவங்க வந்து எடுக்கலை, அது சரியா மனக்கவலைப்பட்டு அழுதவங்க. அழுதப்புறம் அவங்க அம்மாவை நிற்கிறாங்க. அவர் அம்மாவை வந்து அந்த நினைக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து மனவரத்தப்பட்டு காய்ச்சி நீங்கள் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் செய்கிறீங்கன்னு இவங்களையும் எடுத்து செய்யுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ அதுக்கான தேவைங்களுக்கு ஏற்படலை. இப்போ ஏற்பட்ட அடிப்படையில் வந்து நான் கோல் எடுத்து கதைச்சி நேரடியாக கூப்பிட்டு கதைச்சி உங்களுக்கு ஓகே தானே சொல்லிட்டு இவங்களும் அவங்கள்ட்ட ஃப்ரெண்டு என்ன இன்னொரு தங்கச்சியும் எடுத்திருக்காங்க. அவங்களோட முகங்காட்ட விரும்பலை. இவங்க பிரச்சனை இல்லை, இவங்க வந்து வீடியோலாம் கதைப்பாங்க. என்றால் ஒருத்தங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் வேண்டாது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கல, அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. எங்களுக்கு வந்து நேர்மை முக்கியம், என்ன நேர்மையாக இருக்கணும். அந்த அடிப்படையில் இவங்க கேட்ட அடிப்படையில் ஆனால் நாங்கள் இவங்களை சாய்ஸ் பண்ணி எடுத்து இப்போ அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட டிரைவர் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருக்கிறாங்க. எங்கிட்ட 5 பேர், கிட்டத்தட்ட மொத்தமாக ஒரு 10 பேருக்கு மேலே இந்த கம்பெனியில் வந்து இப்போ வேலை செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தானே. அவங்களை இப்போ சம்பளம் கொடுத்தா நாங்கள் இது பண்ண போகிறோம். உண்மையிலே சந்தோஷம். இன்னொரு 10 பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம். ஒரு கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச போக்குவரத்து சேவை மட்டும் இல்லை, ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்துன்ற அந்த சந்தோஷம்.
இப்படி இருக்காம வந்து வளர்ந்து போகணும். உங்களுடைய ஆதரவு என்ன இதில் ஒவ்வொரு யூடியூபர் உங்களோட வந்து நிறைய பேர் வந்து கதைப்பாங்களேன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து அனுப்பி வச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் பாதுகாப்பான சேவம் வழங்குவோம். நான் மட்டும் இல்லை, அண்ணா டைம் வந்து பேன் இருக்கு, கேரிஹெச் இருக்கு, என்ன இல்ல இப்ப என்னன்னு சொன்னால் உண்மையான விஷயம் தானே. இப்ப மட்டக்களப்பு வரக்குள்ள வந்து நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க, மட்டக்களப்பு வரக்குள்ள நீங்க எங்கள்கிட்ட வருவீங்க. யாழ்ப்பாணத்து போக்குள்ள வந்து என்ன அங்க போயிட்டு நீங்க அண்ணாவை வந்து தொடர்பு கொண்டு நாங்க அந்த செய்வோம் வழங்க வேணாம். அந்த தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இருக்குன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எந்த போன் நம்பர் சொல்றோம் அது சொல்லி 076 618 39 83 076 618 39 83 அப்படின்ற தொலைபேசி இலக்கத்துக்கு. இது வந்து இந்த ஹயருக்கு தானே உங்களுக்கு யாழ்ப்பாணம் இலவச இல்ல இல்ல எங்கட கணவர் அடிப்பாங்க. சரியா, அப்ப அங்க இருந்து நீங்க யாழ்ப்பாணத்துக்கு போகணும்னு சொன்னா வந்துட்டு அண்ணா வந்து தொடர்பு கொண்டு போகலாம். அண்ணா வந்து இங்க மட்டக்களப்பு சொன்னா அண்ணா வந்து கால் பண்ணி வந்து சொல்லுவார், என்ன சொல்லுவார். அப்போ நாங்களும் வந்து போவோம். உண்மையிலே சந்தோஷம் ஒளியர மந்தத்துக்கு. இப்போ நிறைய பேர் சாப்பாடுலாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ராஜ விருந்து அப்படி இடத்துல வந்து எல்லாரும் மடியும் ஒரு டைம். முக்கியமா இந்த நீங்க எல்லாம் காய்ச்சி இந்த டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் அதுல மெயின் இது வந்து சொல்லலையே. ஓகே சொல்றேன் அதான் கேள்வி கேட்டு நான் சொல்லி மறந்து எவ்வளோடா நீங்க இருங்களே இருங்களே இருங்க நீங்க இருங்க இருங்க கதைக்கு இருக்கீங்களா எழும்பித்தான் கேட்கணும் போல இருக்கு குரலுக்கு. அதை சொல்லு மெயின். ஓகே, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் பொல்யூஷன் ட்ராவல் அண்ட் டூரிசம்னு சொன்னால் வந்துட்டு இந்த இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து உண்மையிலே உள்ளடக்கலாம். இப்போ உண்மையிலேயே நம்ம ஒரு எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் வந்து அது இன்றைக்கு நாளையோட முடிகிற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தான் அந்த விஷயத்தை வந்து செய்யணும். என்ன இதில் வந்து இப்போல்லாம் வந்து முன்னுக்கு வரையிலாது, ஒரு 2-3 வருஷம் வேணும் இதில் வந்து அனுபவப்பட்டு வாரத்துக்கு. என்றால் இப்போ டூரிசம் அப்படின்னு சொன்னால் வந்து நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஆட்கள் அனுப்புறது, வெளிநாட்டு சுற்றுலாவுக்கு அனுப்புறது, அடுத்த படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா வந்து எடுத்து கொடுக்குறது, டிக்கெட் வந்து புக் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் உண்மையில் இருக்குது. அரசாங்க அனுமதியை பற்றி செய்கிறாங்க, அது இருக்குது. ஆனால் அரசாங்க அனுமதி இல்லாமல் வந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஆக்கள் அனுப்பி நானே வந்து இப்போ வழக்கு போகலன்னா அந்த ஒரு கேஸ் வந்தது. லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் செஞ்சு 6 மாதம் 1.5 வருஷம் ஜெயில் வந்து கொடுத்துருக்காங்க அனுமதி இல்லாமல் செஞ்சதுக்கு. ஒரு 5 லட்சம் ரூபா காசை வந்து ஏமாத்துறதுக்காக வேண்டி. அப்போ நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு நாங்கள் வந்து இப்போ அனுமதி எடுத்து தான் அதை வந்து நாங்கள் செய்வோம்னு செய்கிறேன்னு சொன்னோம். ஆனால் இப்போ செய்கிற ஐடியா இல்லை. எதிர்காலங்களில் வந்து வெளிநாட்டுக்கு சும்மா அனுப்புறத விட நாங்கள் சுற்றுலா உள்ளூர் சுற்றுலா இப்போ நாங்கள் மெயின் பண்ணி செய்வோம். இங்கே பழைய எல்லாம் வந்தது பிறகு நாங்கள் வெளிநாட்டுக்கும் மக்களை நாங்கள் அனுப்பி நாங்கள் சுற்றுலா போகிறதுக்கு சிங்கப்பூர் மலேசியா என்ன பார்க்கக்கூடிய அழகான இடங்களுக்கு வந்து அனுப்புவோம். இது ஒரு மெயினான விஷயம். இது இப்போ செய்ய மாட்டோம் ஆரம்பத்தில், ஏன்டா பழையவனும் பெஸ்ட்டுக்குன்னு பழைய ஒரு கொஞ்ச காலம் சென்றது பிறகு வந்து கண்டிப்பாக செய்வோம். அதே இதில் நாங்களும் வாகனம் எடுத்து அடுத்த வாகனங்கள் எடுத்து அந்த நினைக்கிறான வாகனம் வாங்க பரவாயில்ல வாங்க 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 அண்ணா பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வாகனம் இப்போ எல்லாமே உங்களுக்கு கொடுக்கல. அண்ணாட்ட வந்து டெகனராக ஒரு பீரியஸ் என்னண்ணா அதை வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து வாகனம் எடுப்பார், எடுத்தான்னு சொன்னால் இப்போ எங்களோட சேர்ந்து செய்வார். இப்போ எங்களுக்கு வந்து இப்போ எங்களோட கம்பெனி விடாதான் அந்த நாங்கள் ஓடுற எடுத்து செய்வோம். அண்ணா வந்து எங்களோட கம்பெனி விடாதான் அந்த ஹையர் போவார். இப்போ உதாரணத்துக்கு அண்ணாவுக்கு வந்து ஒரு வீதம் இருக்குது, ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது, எங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குது. அது சொல்ல போனால் ஒரு கமிஷன் மாதிரி தானே, அது கமிஷன் மாதிரி நாங்கள் செய்வோம். அதே மாதிரி வந்து நீங்கள் இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களோட வாகனத்துக்கு வந்து வேலை இல்லைன்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட சேர்ந்து உங்களுக்கு ஓகே தானே, நாங்கள் சொன்ன கமிஷன் உங்களுக்கு ஓகே தானே, உங்களோட மனசை பாதிக்கூடிய மாதிரி இருக்கா? இல்லை இல்லை இல்லை, நான் உங்களுக்கு நீங்கள் புதுசாக திறந்தபடியாக நானும் உங்களோட இணைஞ்சு செய்கிறதுல எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எங்களோட ஊர்பொடியன் நம்மளோட சொந்த மாதிரி தான், என் தம்பி மாதிரி தான், அவனும் வளரணுமெண்டு கம்பெனியும் வளரணுமெண்டு நான் சேர்ந்து செய்கிறேன். ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வாகனம் வந்து நாங்கள் இப்போ இது பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ அக்ரிமெண்ட் போடுவோம். என்ன நாங்கள் 26ஆம் தேதி பிறகு நாங்கள் லோயர் மூலமாக வந்து அக்ரிமெண்ட் போடுவோம். இப்படி பெர்சன்டேஜ் வாகனத்தின் சர்வீஸ் எல்லாம் யார் பொறுப்போ, இது டிரைவர் எல்லாம் வந்து யார் அனுப்புவான்ற முழு விஷயத்தோடு நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு, ஏன்னால் எதை செய்தாலும் சட்ட திட்டங்களோட செய்யணும். என்ன சட்டத்துக்கு மதித்து நாங்கள் செய்தோம்னு சொன்னால் நாளைக்கு எங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அதனால் வந்து இன்றைக்கு அண்ணா போக வேண்டியது முதலாவது என்ன போக வேண்டியது, நாங்கள் அந்த அக்ரிமெண்ட் போடாதபடியாக தான் இன்றைக்கு வந்து அண்ணாட வாகனத்தை போகாமல் வந்து இப்போ எங்களோட வாகனத்தை நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ 25ஆம் தேதி நாங்கள் போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து எங்களோட வாகனத்தில் நாங்கள் அண்ணாவோட அந்த அக்ரிமெண்ட் போட்டு அண்ணா வந்து போவார். ஏன்னா அவரும் வந்து இப்போ சும்மா இருக்கிறார்ல, அவரும் வாகனங்கள் ஹையர் டிரைவிங் வேலை வந்தாலும் அதை போய் செய்கிறார், கொழம்புலேருந்து செய்தவர். இப்போ இதே மாதிரி இப்போ வீட்டில் சும்மா இருக்கிற வாகனங்களுக்குள்ளே எங்கள்கிட்ட வரக்குள்ளே வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களோட வாகனத்துக்கு வந்து தொழில் வாய்ப்பு கொடுப்போம். அதே மாதிரி செஞ்சு கொள்ளும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை தாண்டி இப்போ இலங்கையில் வந்து உண்மையிலே சுற்றுலா தலங்கள் வந்து நிறைய இருக்குது. அது நிறைய பேருக்கு உண்மையிலே தெரியாதுண்ணா. உண்மையிலே இந்த வெள்ளக்காராக்களும் சிங்களாக்கள் நம்ம தமிழாக்கள் பேச தெரியாது. சிங்களாக்கள்லாம் பார்த்தா எப்போவுமே வந்து வாகனத்தில் வந்து ஒரு டீமாக வந்து இடங்களை பார்த்தா போவாங்க. எல்லா சிங்களாக்கள் வெள்ளக்காராக்கள்லாம் இங்கே வராங்க, நம்ம நாக்கள் வெளியிடத்து போகிறாங்க.
ஏன்னா உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் உண்மையிலே தெரியாதுன்னு. அப்போ இதில் நோக்கம் வந்து மட்டக்களப்பு மட்டும் இல்லை, தெரியாத நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது. அதே வந்து நாங்கள் யூடியூப் வச்சிருக்கோம்ன்ற அடிப்படையில் வந்து அதையும் நாங்கள் ப்ரொமோட் பண்ணி காட்டுவோம். என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த புதிய இடங்களுக்கு நீங்கள் வரலாம். ஏண்டா நிறைய பேர் என்ன கவலைப்பட்டு காய்ச்சி விஷயம், மட்டக்களப்புலேயே எவ்வளோ இடங்கள் இருக்குன்னா யாருமே வாரல என்று சொல்லிட்டு. ஏன்னால் நிறைய பேர் வந்தவங்க சொல்லுவாங்க இன்னும் அழகாக இருக்குது, அழகான இடம், இதெல்லாம் தெரியல மட்டாக்கள்னு சொல்லிட்டு அதை காட்ட வேண்டிய பொறுப்பு யூடியூபர், இந்த முன்னுக்கு இருந்து வீடியோ எடுக்கக்கூடிய யூடியூபர் உங்களோட பொறுப்பு அதுன்னு காட்டிங்கன்னா நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாம் இங்கே வருவாங்க, கவரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இப்போ கதைக்கிறா நிறைய கதைக்கலாம் இன்னும். அடுத்த வந்து சர்ப்ரைஸ் நான் சொன்ன இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்து இப்போ உங்களோட இடங்களுக்கு பிறந்த நாளுக்கு அடுத்து வந்து திருமண நிகழ்வுக்கு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாலும் வந்து நாங்கள் ஒரு தரமான வகையில் வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுவோம். எல்லாம் வந்து வடிவாக செஞ்சு கொள்ளலாம். இன்னும் கதைக்கிறது இருக்குன்னு அவர் இல்லை. சர்ப்ரைஸுக்குரிய நம்பர் அதை சொல்லிட்டீங்களா? அது அது அந்த தொலைபேசி இருக்குது தான் இங்கே மெயின் பண்ணுவாங்க. வாகனங்கள் கொடுக்குறதுக்கான அந்த விதிமுறைகளையும் இந்த கட்டணங்களையும் இருக்க சொல்லுங்க. ஓகே, வாகனம் கொடுக்கக்கூடிய விதிமுறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலேயே அது அவங்கள பொறுத்தது. இப்போ கிருஷ்ணா வந்து இப்போ லண்டன்லேருந்து வாரான்னு சொன்னால் கிருஷ்ணா வந்து என்ன சொல்லுவார், ஃபியூவலில் வந்து நல்லா இருக்கு. சரியோ, இப்போ லண்டன்லேருந்து வாரான்னு சொன்னால் இப்போ அண்ணா வந்து சொல்கிறார் தம்பி வாகனத்தின் விலை எவ்வளோன்னு கேட்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன் உங்களுக்கு நாங்களே வந்து டீசல்லாம் வந்து அடிக்கணுமா இல்லை நீங்களே அடிக்கணுமான்னு சொல்லி கேட்குறேன். அவர் சொல்கிறார் இல்லை நாங்களே வந்து ஃபியூல்னு சொல்ல. அப்போ நான் சொல்கிறேன் ஓகே அது நல்ல விஷயம். இப்போ காரணம் என்ன சொன்னால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டெண்டக்காரெல்லாம் வந்து கொடுக்குறவங்க அவங்க நான் குறை சொல்லலை. இப்போ அவங்க இப்போ ஒரு நாளைக்கு உங்களோட சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டால் அவங்க வாகனம் டிரைவர் செலவு போக அவங்க வந்து ஒரு பெட்ரோல் ஒரு டீசல்னு வைங்களேன், டீசல் ஒரு 10,000 சொல்லுவாங்க. இப்போ அவங்க சில டைம் ஒரு 2 நாள் வந்து ஒரே இடத்துல நிற்க வேண்டி இருக்கும். அதே 10,000 நீங்கள் கொடுத்தாகணும். ஆனால் நீங்கள் ஏற்கனவே அடித்த 10,000 தான் ஃபுல்லாக ஓட போகுதுன்னு. அப்போ வந்து இப்போ நீங்களே வந்து டீசல் அடிக்கக்குள்ள நீங்கள் எவ்வளவுக்கு டீசல் அடிக்கிறீங்களோ அந்த டீசல் வந்து முடியும் வரைக்கும் நீங்கள் ஓடலாம்.